ஆளுநர்கள் அத்தனை பேரையும் அழைச்சு இப்போ நீங்கள் இருக்கிற பதவியில் இனிமேலும் நீங்கள் இப்படியே இருக்கணும்னா இனிமேல் நீங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு பஜனை பண்ணணும். அந்த பஜனை பண்ணுறது எப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அத்தனை பேரையும் அழைச்சி அங்கனுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்களாம். இது வரைக்கும் இவங்க இந்தியாவில் இருக்க எல்லா சிஸ்டத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டுனா இல்லை. இப்போ அத்தனை சிஸ்டமும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்று ஆடுன்னு ஆடுதான். இப்போ இதை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு யோகா பண்ணிக்கிட்டே யோசிச்சப்ப ஐயாவுக்கு உள்ளேந்து வந்த யோசனை தான் இந்த ஆளுநர் மீட்டிங்கு. இது வரைக்கும் நடந்தது இல்லை. இப்போ தான் முறையாக அவங்களே இந்த மீட்டிங்கை பார்த்துருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஆளுநர்கள் அத்தனை பேருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா. யார் யார் எங்கெங்கே என்னென்ன பண்ணணும், ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணணும், ஒன்றியத்துக்கு ஒத்து ஊதுறது எப்படி அப்படின்னு கத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காள் அங்கேருந்து. ஆனால் இவங்களுக்கு இப்போ இந்த சீட்டு குறைஞ்சதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. எதிர்கட்சிகளை நினைச்சாலும் கூட இவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த நீதிபதிகள் செய்கிறத நினைச்சாதான் நெஞ்சே வெடிக்குது ஐயாவுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி கூட பரவாயில்ல இருக்கிறாப்புல, அங்கங்கே இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்குறாரு. ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு அடுத்த தலைமை நீதிபதி இருப்பாங்கல்ல, அவங்களும் இவங்கள மட்டும் இல்லை ஆளுநர்கள் அத்தனை பேரையும் ஸ்கேன் பண்ணி லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ அதை நினச்சி அதுக்கும் சேர்த்து தான் இப்போ ஒட்டு மொத்தமாக உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பாடம் எடுத்து அமைச்சிருக்காங்களாம். இவங்க சொன்னது என்ன, நீதிபதிகள் சொன்னது என்ன, ஏன் இப்படி ஆடி போய் கிடக்குறாங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு தீர்ப்பில் ஒல வச்சிருக்காப்புல சந்திரசூட் ஐயா தலைமை நீதிபதி. எல்லாத்தையும் பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபார். நான் கூத்தடி கோப்பு. நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மும்முரமா ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அத்தனை ஆளுநர்களையும் ஒட்டுக்க அழைச்சு அவங்க கூட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஆளுநர்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க, ஸ்டேட்டு வேற நீங்க வேறையா, சண்டையெல்லாம் போடாதீங்க, இங்க பாருங்க உங்க பிரச்சனையெல்லாம் கோர்ட்டு வரைக்கும் போய் நமக்குள்ள அசிங்கம், அதனால நீங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் சண்டையெல்லாம் போடாதீங்க, ஒட்டும் ஒப்புரவுமா இருந்து நீங்க அத்தனை பேரும் ஸ்டேட்டை, ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டேட்டை காப்பாத்தினாதான் ஸ்டேட்டெல்லாம் சேர்த்து இந்தியாவை காப்பாற்றும், நம்ம ஐயாவை காப்பாற்றும், இனிமேல் நம்ம ஐயாவை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க நானும் நினைச்சேன். ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு கவர்னர்ன்றது, அதாவது ஆளுநர்ன்றவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு எப்பேற்பட்ட கருத்து, அரசியல்வாதி 1000 பண்ணலாம்யா, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஒரு ஆளுநர் எந்த விதமான இதுக்கும் உட்பட்டவராக இருக்கக்கூடாது, அதுதான் முறை. ஆனா அவங்க கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பேசுறதுலாம் நீங்க கண்டுக்காதீங்க, யாரு ஆளுநர்களுக்காக என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க சொல்றதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, அதையெல்லாம் காதுலையே வாங்காதீங்க, உங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சு விளையாடுகையா, ஃபுல் பர்மிஷன் நான் தாரேன். அந்த மீட்டிங்ல திரௌபதி முர்மு அம்மா மட்டும் கிடையாது, ஐயா அமித்ஷா இருந்திருக்காரு, இந்த பக்கம் ஐயா மோடி இருந்திருக்காரு, அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் அவங்க இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இனிமே எவனும் எந்த ஸ்டேட்லையும் நிம்மதியா இருக்கக்கூடாது. அந்த மீட்டிங்க்கு அதான் அர்த்தம். என்ன தெரியுங்க, சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்குன்னா என்ன ரீல்ஸ் போட சொல்றீங்களா என்ன? இல்லைப்பா எனக்கு தெரியல. இந்த இப்போ கூட அருமையாக ஒரு ரீல்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, இந்த காற்று மேலே காற்று கீழே பண்ண சொல்லுங்க, சூப்பராக இருக்கும். சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணுமா, அதை கருத்தை சொல்லணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற ஏற்கனவே அங்கே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஆளுநர்ன்றது அது ஒரு டிசைனர் மாடல், அவ்வளோதான், அதை சும்மா வச்சுக்கலாம். இந்த வால் கிளாக்கு கொடுப்பாங்க இல்லை, இப்போ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கல்ல, கப்பன் சாசரு வால் கிளாக்கு, அந்த மாதிரி அதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல், அவ்வளவுதான், சும்மா தூக்கி வச்சுக்கலாமே தவிர அதால் எதையும் சுயமாலாம் செய்ய முடியாது.
அதோட போஸ்ட் அதுதான். ஆனா என்ன சொல்றாங்க, இப்ப அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து, பில்லி சூனிய பொம்மைக்கு உயிர் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அது உயிர் கொடுத்து நீ இல்லாத காலவாளமெல்லாம் பண்ணு, நீ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன்னைய நான் தர போட மாட்டேன், கட்டி எல்லாம் போட மாட்டேன்னு அந்த கையில் அந்த விலங்கை உடைச்சிருக்காங்க. சுதந்திரமா இருங்க. இதுக்கு நீங்க பேசாம அவங்கள அந்த மாநிலத்துக்கு தலைவராக போட்டுக்கலாம், அந்த மாநிலத்துக்கு ஆளுநராக போட்டிருக்கிறதுக்கு பதிலாக அவங்க நீங்க இஷ்டத்துக்கு சோசியல் மீடியாவில் போங்க, சரி ரைட், அதை கூட ஒத்துக்கலாம். சோசியல் மீடியா அதாவது இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில உங்களோட அந்த ஒப்பீனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒப்பீனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா ஏன்னா இப்போ வந்து அவங்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒன்றியத்துக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் இல்லையே, அவங்க கூட வரலையே, ஸ்டேட்டு பக்கம் தானே நிற்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டு கூட இருந்து அந்த மக்களுக்கு போராடி தானே வாங்கித்தார, ஏற்கனவே அவங்க அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கூட கொஞ்சம் அதான் இதையெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதுவாக ஃபோர்ஸாக பண்ணணும். பத்தலை எங்களுக்கு, இந்த இது பத்தலை எங்களுக்கு, இன்னும் நிறையா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கிறார். அதெல்லாம் விட அல்டிமேட்டாக அந்த சாதி தலைவர்களை போய் மீட் பண்ணுங்க. எதுக்கு ஜாதி தலைவர்களை மீட் பண்ணணும்? எனக்கு அந்த இடத்துல தான் பெரிய டவுட்டு. ஒரு ஆளுநர் செக்ரட்டரி மீட் பண்ணலாம், இல்லையா முதலமைச்சரை மீட் பண்ணலாம், அமைச்சர்களை மீட் பண்ணலாம், ஹோம் செக்ரட்டரி யாரும் வேணால் மீட் பண்ணலாம். சாதி சங்கங்களை பார்த்து என்ன வேணா புரிய? ஆளுநருக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் புதுசு, என்ன சட்டத்திட்டத்துக்கு கீழே இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. இப்படிலாம் கூட பேசுவாங்களா? குடியரசுத் தலைவர் இப்போ பாலிடிக்ஸ் மீட்டிங்குள்ளே உள்ளே போயிட்டாங்களா? இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து பவுண்டரிக்குள்ளேயே வராதவங்க தான் அவங்க. எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அத்தனை ஆளுநர்களையும் இப்போ இருக்கிற ஆளுநர்களையும் கம்பேர் பண்ணிங்கன்னு வைங்கள, அவங்க அந்த இருந்தாலும் நம்மளாம் இந்த பதவியில் இருந்து தான் வந்திருக்கோமோ, இது நம்ம இருந்த பதவி மாதிரி தெரியலையே. இப்போ இருக்கிறவங்களாம் ரொம்ப டபக்கு டபக்குன்னு மேலே வந்துடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை கொண்டு போய் உள்ள பூத்து, ஏன்னா அவங்க தானே சேலஞ்சரு, அந்த எல்லா பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அவங்க தானே வேந்தர். அதனால் உங்கள் அந்த பவர் எல்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா, வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. இதையெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன நீங்கள் வேந்தராக இருந்து என்ன புண்ணியம்? எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க ஆடுவாங்க, இதில் சலங்கையை வேற கட்டி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இருக்க சிஜி இருக்கார்ல ஐயா சந்திரசூட், அவர் ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இப்போ அதில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குன்னு வைங்கள. அறிஞ்ச உள் இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடுக்குள்ள இப்போ நான் என்னடா இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து என் வாயை கட்டி போட்டுட்டியப்பா, எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுகுது எனக்கு, நான் யாரு பக்கம் இப்போ திரும்பன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே அவங்க அந்த அலையன்ஸில் வந்து இருக்கணுமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேற. அது இல்லாமல் இப்போ இந்த இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்ததுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க கூட்டணி கட்சி, ஒரு பக்கம் பஸ்வான் இருக்கார்ல சிராக் பஸ்வான், அவர் இதை எதிர்க்கிறார். இன்னொரு பக்கம் இவர் நிதிஷ் இதை ஆதரிக்கிறார், நாயுடு இதை ஆதரிக்கிறாரு. இப்போ ஐயா மோடி இருந்துக்கிட்டு ஐயா அமித்ஷாவையோ இதுக்கு இப்போ ஆதரிக்கிறதாவும் வாய் வரல, எதிர்க்கிறதாவும் வாய் வரல. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஐயா இதை ஆதரிச்சிருக்காரு. 2023 இங்கே ஆந்திராவை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த வகுப்புகள்லாம் நிறையா வந்து சலுகைகளை வாங்கிட்டு போகுது, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எதையுமே வாங்க முடியாமல் இருக்குது, அதனால இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னார். இப்போ உச்சநீதிமன்றமே சரி பண்ணியிருக்கு, சரின்னு சொல்லியிருக்கு. அது மூலியமா அவங்கவுங்க சரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தே வரல. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி, பயங்கரமான வேலிடான விஷயம். இதையெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் லேஸில் விட்டு போக மாட்டாங்க. இழுத்து கொண்டாந்து இதை வச்சு ஒரு புரட்சியே பண்ணுவாங்கன்னு வைங்கள. அப்படி இருக்கிறவங்க பூரி கூட சுடாமல் உட்காந்துருக்குறாங்க. இல்லை டவுட் எல்லாருக்கும் வரும்ல. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் ஏதாச்சும் ஒரு கால் ஓடிடும், அதுக்கப்புறம் கட்டைக்கால் தான் வச்சு நடக்கணும். அதுக்கு கூட வழி இல்லை இங்கே. ஏன்னா அந்த கட்டைக்கால் வைக்கிறது ஒவ்வொருத்தரையும் போய் கெஞ்சணும். இப்போ அதுக்காக எதையுமே பேசாமல் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிற இடம் தெரியாமல் ஈழாம்பாயல்ல கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் உட்காந்துருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தாலும் இடையில ஆர்எஸ்எஸ் வேற. மோகன் பாகவத் ஐயா அடுத்த வருஷம் ரிட்டையர், ஐயா மோடியும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகணும்.
இது வரைக்கும் எப்போ நீங்கள் கேட்டீங்கனாலும் மோடி ஆட்சி, மோடி சர்க்கார், மோடிக்கா கேரண்டி அப்படின்னு மோடியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாயின்னு வைங்க. அதான் அவர் பேர், இது எங்கள் பிராண்டு அந்த மாதிரி. ஆனால் இப்போ எந்த இடத்துலையுமே ஆஃப்டர் எலெக்ஷன் மோடின்ற வார்த்தையே வரல. ஈவன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட அந்த பேரை யூஸ் பண்ணல. தாம் அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக எங்கேயோ இடிச்சிருக்கு போல், அதனால யூஸ் பண்ணல. என்டிஏ கவர்மெண்ட் தான் வந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஐயா மோடியே வந்து பிரதமர் ஆவார். இப்போ தான் இந்த எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு. இந்த எலெக்ஷன் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சீட்டு தாங்கும்ன்றது தெரியாது. ஆனால் அவங்க அதுக்குள்ளே 2029 ஓடிட்டாயம். அப்பையும் ஐயா மோடி தான் வந்து பிரதமராக வருவார். அடுத்த வருஷம் இருப்பாரா என்னன்றதே தெரியலப்பா. ஐ மீன் பிரதமராக இருப்பாரான்றதே தெரியலப்பா. ஏன்னா அக்கார்டிங் டு த லா, ஆர்எஸ்எஸ்ல அவங்க தாய் கழகத்தோட பொன்னேட்டில் பொறிச்சு வச்சிருக்காங்க. 75 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டில் பேசாமல் கிடக்கு. இதை வச்சு தானே அத்வானி இறக்குனாங்க, இதை வச்சு தானே அத்தனை பேரையுமே இறக்குனாங்க. ஆனால் இது வரைக்கும் அத்தனை பேருமே அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதோட தலைவர் மோகன் பாகவத் அடுத்த வருஷம் ரிட்டையரு, ஐயாவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகலை அப்படின்னா ஒன்னொன்னா எடுப்பாங்க உள்ளந்து. இப்பயே ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்கள. மறுபடியும் அந்த கட்சியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும். இதுக்கிடையில இப்ப ஐயா வேற. ஆனா அப்பயும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அமித்ஷா ஐயா, மறுபடியும் பாசக ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையோட. அந்த ஆப்கோபரா சாக்கோபரா என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வயல கூட்டணி ஆட்சி அமைக்கும். முடிஞ்சு போச்சு கூட்டணி. இனிமேல் தனியா வர்றதுக்கான தேவையே இருக்காது, வரவும் முடியாதுன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க முழுசா. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்போ நாகரத்னான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அடுத்த சிஜே ஐயா, அதாவது தலைமை நீதிபதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. அவங்க பெங்களூர்ல ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க, ஒரு மீட்டப். அந்த மீட்டப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப தெளிவா அழகா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர்களில் சில பேர், சொல்ல போனால் பல பேருன்னு சொல்லியிருக்கிறேன், சில பேருன்ட்டாங்க. சில பேர் அவங்க செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் சும்மா இருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடாதோ அந்த நேரத்தில் அந்தந்த வேலையை, எந்தெந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்தந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் செய்யக்கூடாதோ அப்படியே ஆப்போசிட்டாக கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ சரியான விஷயத்தை தப்பாக பண்ணுறாங்க, தப்பான விஷயத்த ரொம்ப சரியாக பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். அந்த அம்மாவும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆளுநர்ன்றவர் ஒரு வரையறைக்கு உட்பட்டவர். அவங்களோட வேலையை செய்யணும், நியாயமா எந்த கேள்வியும் கேட்காம அவங்களோட சேர்ந்து சஜஷன்ஸ் கொடுத்து ஒழுங்கா வழி நடத்தி கொண்டு போகணும். ஆனா அந்த மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர்கள் யாரும் பண்றது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை, வரப்போறவங்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தான் உள்ளுக்குள்ள பூந்து என்ன தெரிஞ்ச ஒட்டு மொத்தம். இதுக்கு முன்னாடி அவங்க எந்த கவலையுமே இல்லாம இருந்தாங்க, உண்மையில யாரை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு எந்த பக்கத்துல யாரை நினைச்சு கவலைப்படுறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கா. கூட இருக்கவங்களை நினைச்சு கவலைப்படுறதா, எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்க நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல வெளியில உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல தினம் தினம் எதையாச்சும் ஒரு குண்டு தூக்கி போறாங்களே இவங்களை நினைச்சு கவலைப்படுறதா, எல்லா பக்கமும் சேர்ந்தாப்புல ஒட்டு மொத்தமா புழிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுவார்ல வடிவேலு, இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்காக கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து நிற்குது. பட் கூடிய சீக்கிரம் இது ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து பிச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அது எப்போன்னு தான் தெரியல. ஆனால் அஸ்ஃபாரஸ் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் இது ஒரு 5 வருஷம் தத்தி புத்தி தேத்தி கொண்டு போயிடுறது நல்லது. இன்னொரு எலெக்ஷனை நம்ம உள்ளே கொண்டு வந்து அதெல்லாம் ரொம்ப நமக்கும் கஷ்டம், தேவையில்லாத செலவுகள், குழப்பங்கள், அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை பெருசாகும். இருந்து ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்க இருந்துட்டு போட்டு. ஆனால் 5 வருஷத்தில் அவங்க என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரமெலாம் எதையும் பண்ணிட முடியாது, அதையும் தெரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. 5 வருஷம் இருந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அதை முடிச்சு விட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி. Taste the Daily.